ஆர்ட் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஒரே ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. அதுல இந்த மாதிரி நான் செய்யறத தொடர்ந்து செய்யுங்க. ஃபர்ஸ்ட் பார்டர் வரைஞ்சிடலாம். அடுத்து இதுல சூப்பரான ஒரு விஷயம் வரைய போறோம். அத தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஒரு தென்னை மரம், ஒரு பக்கம் சூரியன், அதுக்கப்புறமா இந்த கேமல். இந்த கேமல் மாதிரியே இன்னொரு பக்கமும் ஒரு கேமல நம்ம வரைஞ்சிடலாம். சோ, இந்த டிராயிங் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எப்படின்னு கேக்குறீங்களா? இதோ இப்படிதான். இப்போ இதுல ஃபுல்லா நான் கட் பண்ணி எடுக்க போறேன். சோ, இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு நைஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடி சப்போர்ட்க்கு வேணா ஒரு கார்ட்போர்ட் நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு, க்ளேவ் எடுத்துக்கோங்க. பாலிமர் க்ளே எடுத்துட்டு, அத நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த டிராயிங்ல அப்படியே அப்ளை பண்ண போறோம். க்ளேலாம் என்கிட்ட இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸ்ட்ரெய்ட்டா பிளாக் பெயிண்ட் அடிச்சிருங்க. அவ்வளதான். க்ளே எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இதுக்கு ஒரு 3D எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும் அதுக்காக. கேஸ்டிங் அயர்ன் கிராஃப்ட் ஹோம் டெக்கரா விக்கும் இல்லையா? அதுக்காக தான் இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்றோம். இரும்புல செஞ்சு விப்பாங்க இல்லையா? மோல்டு மாதிரி அதுக்காக. கிளேவ நல்லா போட்டு இதுல ஒரு 1/2 அன் ஹவர் காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கிடைச்சிடும். இப்போ இதுக்கு ஃபுல்லா அழகான டீட்டெயிலிங் கோல்டு பெயிண்ட் வச்சு குடுக்க போறோம்.
இருக்கிற கேமல்க்கும், கோகனட் ட்ரீக்கும் நம்ம இந்த மாதிரி குடுத்தாச்சு டீட்டெயிலிங். அடுத்து பார்டருக்கு இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலிங் குடுத்துடலாம். பார்டர் எல்லாத்துக்கும் கோல்டன் கலர் குடுத்தாச்சு. அடுத்து இந்த மாதிரி அங்கங்க க்ளூவ நான் அப்ளை பண்ற மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணிட்டு, இந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்டோன்ஸ் ஒட்ட போறோம். ஐ பிரிஃபர் ரெட் அண்ட் பிங்க் ஆர் வயலட் கிரீன் ஸ்டோன்ஸ். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் தான் நம்ம ஒட்ட போறோம். ரெட், கிரீன் அந்த காம்பினேஷன்ல ஒட்டுனீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்போ கம் அப்ளை பண்ண எல்லா ரீஜியன்லயும் குந்தன் ஸ்டோன்ஸ் இல்லன்னா நார்மல் ஸ்டோன்ஸ் நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறம் இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? இப்ப பேக்கிரவுண்டுக்கு நீங்க எந்த கலர் வேணாலும் இதுக்கு இந்த மாதிரி குடுத்துடலாம். ஸோ எந்த கலர் உங்களுக்கு நீங்க பிடிச்சிருக்கோ அத குடுத்துட்டு உங்க வால்ல நீங்க மாட்டிட்டீங்கன்னா, ரொம்ப கியூட்டான ஒரு ராஜஸ்தானி ஸ்டைல் ஹோம் டெக்கர் ரெடி. ஸோ இந்த கிராஃப்ட் ஐடியா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா அண்ட் பை பை.